ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள், வாழைக்காய் மசாலா வறுவல். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு நான் வந்து 2 வாழைக்காய் எடுத்துக்கிறேன். தோலையெல்லாம் சீவிட்டு இது போல் சேஃபில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ தண்ணியை வந்து ஒரு 1/4 லிட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வாழைக்காய் இதில் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துருங்க. வேக விட்டு எடுத்து தண்ணியை வடித்து வச்சுக்கலாங்க. வாழைக்காயை வந்து நீங்கள் விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நீளமாக வேணாலும், ரவுண்ட் ஷேப்புக்கு வேணாலும், எப்படி வேணுமோ உங்களுக்கு அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி இது போல் முதல்ல ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனது ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க. கூடவே 3 பல் பூண்டு, 2 பீஸ் இஞ்சி. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். கூடவே பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் வந்து குறுமிளகு எடுத்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கலாம். இது கூடயே ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுடலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க. ஏன்னா சீரகம் வந்து கரிஞ்சிரும். அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவை வதக்கிடலாம். வெங்காயம், பூண்டு, இஞ்சியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே செவந்து வந்துருச்சு. மசாலா பொருளும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும், சரியாக இருக்கும். 2 வாழைக்காய்க்கு இந்த அளவுகள் சரியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா நீங்கள் வாழைக்காய் போட்டிங்கன்னா இந்த பொருட்களோட அளவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. நல்லா தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஈரம் இல்லாமல் ட்ரையாக வறுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருவோம். அதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. நல்லா ஆறின பிறகு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, கொரகொரப்பாக தான் அரைச்சிக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, நம்ம வாழைக்காயில் ஏற்கனவே வேக வைக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம். நல்லா மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/4 டீஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சோம்பு பொரிஞ்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வேக வச்சுருக்கிற வாழைக்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா வாழைக்காய் வந்து நல்லா வெந்திருக்கும், அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு முறை நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, தனி மிளகாய்த்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இது கூட நம்ம அரைச்சிட்டு வந்தால் மசாலா, தண்ணி சேர்த்துக்கூடாது, தேங்காயில் இருக்கிற தண்ணியே சரியாக இருக்கும். மசாலா எல்லாத்தையுமே வாழைக்காயில் சேர்த்துட்டு பெரட்டி விட்டுடலாங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நீங்கள் பெரட்டுங்க. இந்த மசாலா வந்து நம்ம ஏற்கனவே வதக்கிட்டோம். அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மசாலாவில் பிரண்டி வதங்கினா சரி. பாருங்கள், இது போல் நல்லா பரட்டி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான வாழைக்காய் மசாலா வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸு, ரச சாதம், இல்லை வெறும் சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.